வணக்கம். இந்த வாரம் டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ், அதாவது 12/7/2026 நம்ம டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சிலபஸ் தான் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி. அது ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாரம் டெஸ்ட் கொஸ்டினில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மாநில அரசுக்கு இடையான நிதி பகிர்வு. ஒரு நிதி வருது, இந்திய அரசுடையோ மாநில அரசு நிதி வருது. அந்த நிதியை எப்படி பகிர்றாங்க, எப்படி ஷேர் பண்ணுறாங்க, அந்த ஷேர் பண்ணுற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு, எவ்வளோ கொடுக்கணும், எந்த வகையிலலாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல, இந்திய அரசியலமைப்புல எங்க சொல்றாங்கன்னா, ஸோ பகுதி 12 அதை பத்தி பேசுறாங்க. எங்க பகுதி 12 அதை பத்தி பேசுறாங்க. எந்த ஆர்டிகல்னா விதி 268 முதல் 293 வரை இந்த நிதி பகிர்வு பற்றி குறிப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ விதி 268 முதல் 293 வரை நிதி பகிர்வு பத்தி சொல்றாங்க. எந்த பகுதியில? பகுதி 12 சொல்றாங்க. சரி, இப்ப எந்தெந்த வகையில வரி வருவாய் பகிர்வு சொல்றாங்க? நம்ம வாயிலே நான் நோட்ஸ் சொல்லுவேன், அதாவது ஆடியோ நோட்ஸும் நிறைய சொல்லுவேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான நம்ம நோட்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த வரி வருவாய் பகிர்வு எப்படிலாம் பிரிக்கிறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலித்து பயன்படுத்தும் வரிகள். புரியுது? அதாவது என்ன சொல்றாங்க, மத்திய அரசு தான் அந்த டாக்ஸ் என்ன பண்றாங்க, விதிக்கிறாங்க. இவ்வளவு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்குறாங்க. மாநில அரசு வசூலித்து பயன்படுத்த வரிகள் சொல்றாங்க. ஆர்டிகல் எங்க சொல்றாங்க? ஆர்டிகல் 268. என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? முத்திரைத்தாள் கட்டணம். அதெல்லாம் சார் முத்திரைத்தாள் கட்டணம் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த செக் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க பார்த்தீங்களா, செக்கு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? இந்த பிராமிசரி நோட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதோட சொல்லலாம், அதோட டாக்ஸ் சொல்லலாம். சரி, நோட்ஸ். வேற இந்த ஷேர்லாம் பண்றாங்க பார்த்தா, என்எஸ்சிபிஎஸ்சி ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஷேர் இருக்கு இல்லையா, என்எஸ்சிபிஎஸ்சி, அதில் சொல்லலாம் ஷேர் டிரான்ஸ்ஃபர். பங்குகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷேர் டிரான்ஸ்ஃபருடைய வரிகள் சொல்லலாம். இதெல்லாம் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இதுல வருது, மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலிக்குதுன்னு சொல்றாங்க. இதுல மத்திய அரசுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த வரி மத்திய அரசுக்கு போகணும்னா போகாது. இந்த வரி மூலம் கிடைக்கும் வருவாய் முழுமையாக எந்த மாநிலத்தில் வசூலிக்கப்படுகிறதோ அந்த மாநிலம் தொகுப்புக்கு அங்கே போயிடும். புரியுதா? அதாவது மத்திய அரசுக்கு போகாது, டேரக்டா எந்த மாநிலம் மூலியமா வசூலிக்கிறாங்களோ அந்த மாநிலத்தினுடைய தொகுப்பு நிதி என்ன பண்றாங்க, இதை கொடுக்குறாங்க. இந்த தொகுப்பு நிதி எதுக்கு போகாது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான கூற்றுகள் கேட்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகாது. சரியா? புரிஞ்சுதா? சரி, நம்ம அடுத்து பார்க்கறது மத்திய அரசு விதித்து வசூலித்து. கவனிக்கணும், மத்திய அரசு விதிக்குது, வசூலித்து. நம்ம மேல பார்க்கறது மாநில அரசு வசூலிக்கும், இங்க மத்திய அரசு விதிக்குது, வசூலித்து மாநிலங்களுக்கு வழங்கும் வரிகள். இதை பத்தி பேசு. சரியா? ஆர்டிகல் தான் சொல்லுது, 263 இதை பத்தி பேசுது. என்னெல்லாம் சொல்லலாம்? ரொம்ப ஷார்ட்டா சொல்றாருந்தா, மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகத்தின் மீதான வரிகள் சொல்லலாம். அதாவது மாநிலங்களுக்கு இடையான ஒரு இதை சொல்லலாம், அந்த சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அதை எதை சொல்லுவாங்க? சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரிகளை எதுக்குள்ள வரும் அப்படின்னா, இந்த மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநில அரசு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாநிலங்களுக்கு இடையான சரக்கு போக்குவரத்து மீதான வரி, அதை சொல்லலாம். மாநிலங்களுக்கு இடையான சரக்கு போக்குவரத்து வரி விதிக்கிறாங்க இல்லையா, அதுவுமே இதுல லிஸ்ட்ல தான் வரும். சரக்கு போக்குவரத்து மீதான வரி அது எதுக்குள்ள வரும்? இந்த செகண்ட்ல வரும். மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநில வழங்கும் வரிகள் சொல்லுவாங்க. சரியா? சரி, நம்ம அடுத்து பார்க்கறது மூணாவது பாயிண்ட், மூணாவது பகிர்வு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பகிரப்படும் வரிகள்.
ஆர்டிகல் எதை சொல்றது? விதி 270 சொல்றாரு. மத்திய பட்டியலில் உள்ள பெரும்பாலான வரிகள், அதாவது வருமான வரி, நிறுவன வரி முறைகள் இதெல்லாம் பகிர்றாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? மத்திய மாநில அரசு இடையான பகிரப்படும் வரிகள் 3வது பாயிண்டா படிக்கிறோம். இது எதெல்லாம் வரும் பாத்தீங்க அப்படின்னா, மெயினா தனிநபர் வருமான வரி 1. 2வது நிறுவன வரி. எடுத்துக்காட்டு கேட்கலாம். மத்திய மாநில அரசு இடையான பகிரப்படும் வரின்னு சொல்லி ஆர்டிகல் 270 இதெல்லாம் வரும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து மத்திய ஜிஎஸ்டி சொல்லுவாங்களே, மத்திய ஜிஎஸ்டி, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. அடுத்து 4வது கலால் வரி. இதுல எதுக்குள்ள வருது? ஆர்டிகல் 270 மத்திய மாநில அரசு இடையான பகிரப்படும் வரிகள் சொல்றாங்க. சரி, ரைட், ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. இங்கதான் யார் ரோல் பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிதி ஆணையம் ரோல் பண்றாங்க. இருக்கு பாத்தீங்களா? இப்ப மத்திய மாநில அரசு இடையான பகிரப்படும் வரிகளும் கொடுத்துட்டு முன்னாடி மேல பார்த்தீங்கன்னா இங்க வசூல் பண்றா இவங்களுக்கு போயிருன்னு சொல்லிடுறாங்க. இங்க அப்படி கிடையாது. மத்திய மாநில அரசு இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் வருது, நிறுவன வரி வருது, ஜிஎஸ்டி வருது, கலால் வருது, இதெல்லாம் வருது. இது யாரு சார் பிரிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கதான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையம் செயல்படுது. நிதி ஆணையம் தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இவ்வளவு கோடிகள் வருது, இது யாருக்கு பிரிச்சு கொடுக்கலாம்ன்ற வேலை பணி யார் பண்றாங்க? நிதி ஆணையம் என்ன பண்றாங்க? பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 280 கீழே இந்த நிதி ஆணையம் வருது. இந்த நிதி ஆணையத்தை பற்றி என்ன பண்ணலாமா? டீட்டெயிலாக அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் பார்த்துட்டு என்ன பண்ண, நிதி ஆணையத்துக்கு போயிடலாம். அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி. 4வது பார்க்க போறது சரக்கு மற்றும் சேவை வரி. நம்ம வரைக்கும் 3 பார்த்துருக்கோம். மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலித்து பயன்படுத்தும் வரிகள். அடுத்து 2வது மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு வழங்கும் வரிகள். 3வது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பகிரப்படும் வரிகள். 4வது சரக்கு மற்றும் சேவை வரிகள். இது மாநிலங்களுக்கு இடையான வணிகத்தின் போது வசூலிக்கப்படும் ஐஜிஎஸ்டியை மத்திய அரசு வசூலித்து ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை கவனிக்கணும். ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை பண்ணுது. யார் பரிந்துரை பண்றா? ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரையின்படி மத்திய மற்றும் மாநிலங்களிடையே பகிர்ந்து அளிக்கிறது சொல்றாங்க. சரியா? ஓகே. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் பொருட்கள் மற்றும் சேவை பரிமாறம் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல வரக்கூடிய வரியைத்தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணுது? பகிர்ந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. வசூலிக்கப்பட்ட மொத்த ஐஜிஎஸ்டி, அதாவது இன்டகிரேட்டட் நிதின்னு சொல்றாங்க இல்லையா, மத்திய அரசு தனக்குன்னு வச்சுக்கிறாரு. ஜிஎஸ்டி கவுன்சில் யாருக்கெல்லாம் பரிந்துரை பண்றாங்களோ அங்க என்ன பண்றாங்க? அந்த மாநிலத்தை என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. இதை 4வது கேட்டகரியா கொடுக்குறாங்க. புரியுதா? திரும்ப சொல்றேன். அந்த ஐஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மூலியமா வரக்கூடிய அந்த வருமானங்களை ஜிஎஸ்டி கவுன்சில் யாருக்கு பரிந்துரை பண்றாங்களோ, எந்த மாநிலத்துக்கு பரிந்துரை பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதா இந்த 4வது கேட்டகரியில வருது. சரியா? ஸோ மொத்தம் 4 நிறைய வரி பகிர்வு இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானதா இந்த 4 ஐட்டங்கள். சரியா? அடுத்து நிதி ஆணையத்தை பார்க்கலாம். நிதி ஆணையம் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 280 கீழே ஒரு பார்ட்டை என்ன பண்ணுது? செயல்படுது. நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவுகளை சமநிலைப்படுத்துறது தான் இதோட முக்கியமான வேலை. கவனிக்கணும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவுகளை சமநிலைப்படுத்தும் முக்கியமான வேலை தான் இதை பாக்குறாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்ற அமைப்பாக என்ன பண்ணுது? செயல்படுது. சரியா? ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆணையத்தை யார் நியமனம் பண்றா? குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாங்க. குடியரசு தலைவர் எப்படி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆணையத்தை நியமனம் பண்றாங்க. சரியா? சரி, இங்க பாருங்க. இதோடைய ஒரு தலைவர் 4 உறுப்பினர் என்ன பண்றாங்க? இதுல இருப்பாங்க. இது குடியரசுத் தலைவர் பண்றாரு, இவங்களை நியமனம் பண்றாங்க. தலைவர் எப்படி இருக்கணும்? பொது விவகாரங்கள்ல பப்ளிக் அஃபேர்ல மிகுந்த அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். உறுப்பினர் எப்படி இருக்கணும்? உயர்நீதிமன்ற நீதியரசருக்கு தகுதி பெற்றவராக இருக்கணும். அரசு நிதி மற்றும் கணக்குகள் பற்றி அறிவுடையவராக இருக்கணும். நிதி நிர்வாகத்தில் சிறந்த அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும், அல்லது பொருளாதார நிபுணர்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும். யாரு? மெம்பர். இந்த கேட்டகரியில இருந்தா மெம்பரு, இந்த கேட்டகரியில இருந்தா தலைவர் என்ன பண்றாங்க? பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? சரி. இந்த நிதி ஆணையத்தோட முக்கியமான பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வரி பகிர்வு. முக்கியமான பணிகள் வரி பகிர்வு, மானியங்கள் வழங்கும் நெறிமுறைகள், உள்ளாட்சி நிதி, இதெல்லாம் பண்றதுதான் யாரு? நிதி ஆணையத்துடைய முக்கியமான வேலை. இந்த வரி பகிர்வு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மத்திய அரசின் நிகர வரிவாய் அந்த வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசு இடையே பிரித்து கொடுக்கணும். இது அவங்களுடைய வேலை. இந்த மானியங்கள் பாத்தீங்க அப்படின்னா
ஆர்டிகல் 275 சொல்றாங்க. ஆர்டிகல் 275 கீழே தேவைப்படும் மாநிலங்களுக்கு இந்திய அரசு தொகுப்பு நிதியிலிருந்து என்ன பண்றாங்க, இந்த நிதியை கொடுக்கறதா இந்த மானியங்கள் கொடுக்குறது. அதாவது தேவைப்படும் மாநிலங்கள், ஒரு சில மாநிலம் என்ன பண்றதுன்னா ரொம்ப இன்கம் சோர்ஸ் இல்லாம இருக்காங்க அப்படின்னா மானியங்கள் கொடுக்கணும், வளர்ச்சிக்காக சில மானியங்கள் கொடுக்கணும். எதில் கீழே? ஆர்டிகல் 275 கீழே கொண்டு வர்றாங்க. 275 கீழே தேவைப்படும் மாநிலங்களுக்கு இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் தான் இந்த சட்டப்பூர்வ மானியங்கள் சொல்றாங்க. சரியா? அடுத்து உள்ளாட்சிக்கான நிதி. இப்ப மாநில நிதி ஆணையத்தில் கீழே பரிந்துரைப்படி யார் பரிந்துரை பண்றா? மாநில நிதி ஆணையம் பரிந்துரை பண்ணுது. பரிந்துரைப்படி கிராம பஞ்சாயத்துகளுக்கு நகர வளங்களை மேம்படுத்துவதற்காக இந்த நிதி என்ன பண்றாங்க, நிதி ஆணையம் ஒதுக்குறாங்க. சரியா? புரிஞ்சுதா? அதாவது என்னென்ன வேலை, யாராவது மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆர்டிக்கலை என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 275 வந்து தேவைப்படும் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, இந்த வரி பகிர்வு எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டைப்பா பிரிக்குது. நிதியான 2 டைப்பா பிரிக்குது. ஒன்று செங்குத்து பகிர்வு, இன்னும் வந்து கிடைமட்ட பகிர்வு பிரிக்குது. இந்த செங்குத்து பகிர்வுன்னு என்னன்னு பார்த்தீங்க, ரொம்ப ஷார்ட்டா சொல்றாருந்தா, ஒவ்வொரு நிதி ஆணையமே வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு டோட்டலாக சொல்லிடுவாங்க. மாநிலங்களுக்கு மத்திய தொகுதியிலிருந்து 30%, 35%, 41%, பிரித்து கொடுத்துருவாங்க. சரியா? சரி, கடைசியாக பார்த்தோன்னா இந்த 15வது நிதி ஆணையம் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக வந்து 41% வரைக்கும் என்ன பண்ணலாம், வரியை வந்து நீ பகிர்ந்து கொடுக்கலாம்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. இதை என்னது செங்குத்து பகிர்வுன்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த செங்குத்து பயிரில் எப்படி கிடைமட்ட பயிரை பிரிகிறான் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 41% பிரிச்சுட்டாங்களா? இப்போ ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 45%, 41% ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு தான். ஒட்டுமொத்தமாக பிரிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட 41% இந்தியாவில் 28 மாநிலங்களுக்கும் யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பிரித்து கொடுக்குன்றதான் இந்த கிடைமட்ட பிரிவு. புரியுதா? மொத்தமா உங்க ஷார்ட் ஆஃப் சொல்ற இந்தியா முழுக்க 41% கொடுக்கணும்னு சொல்லியாச்சு வரி பகிர்வை. அதாவது இப்போ மீதி இருக்க பிரச்சனை எங்க சார் போகும்னா மாநிலங்களுக்கு போகும், உள்ளாட்சி அமைப்புக்கு போய் பிரிச்சு கொடுப்பாங்க. இது ஒட்டுமொத்தமா ஒரு மாநிலங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லியாச்சு. அதுல கிடைமட்ட எந்தெந்த மாநிலம் எவ்வளவு போகணும், ஒரு சில மாதிரி ரொம்ப வளர்ந்த மாநிலமா இருக்கும், ஒரு சில மாதிரி ரொம்ப வளராத மாநிலமா இருக்கும், அவங்களுக்கு இவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும். அதோடைய அளவை யாரு பாக்குறா? இந்த கிடைமட்ட பிரிவுகளும் பார்க்கலாம். எதில் வச்சுலாம் பார்க்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, வருமான இடைவெளி. இப்போ எக்ஸாம்பிள் பிஆருக்கு தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு வருமான இடைவெளி எவ்வளோ இருக்கு, இடைவெளி எவ்வளோ இருக்கு ஒன்று பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு, அதோடைய பரப்பளவு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், கிடைமட்ட பயிரில் எதன் அடிப்படையில் நிதியை பகிர்ந்து கொடுக்குறாங்க, இந்த மாநிலத்துக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுதான் என்ன பண்றாங்க, அந்த மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து என்ன சொல்லலாம், பரப்பளவுன்னு சொல்லலாம், எவ்வளவு பரப்பளவு இருக்கு. அதே மாதிரி அதோடைய காடுகள், சுற்றுச்சூழல் தன்மை எப்படி இருக்கு, சுற்றுச்சூழல் தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மக்களுடைய செயல்திறன் எப்படி இருக்கு, அவங்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? அதோடைய நிதி மேலாண்மை எப்படி வச்சிருக்காங்க. ஆறாவது வந்து நிதி மேலாண்மை. இந்த மாதிரி இவ்வளவு கேட்டகரி பார்ப்பாங்க. இப்படி கேட்டகரி பார்த்து தான் அந்த 41% இருந்து எந்தெந்த மாதிரி இவ்வளவு கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதெல்லாம் கம்பேர் பண்ணி பீகார் பார்க்கலாம், இல்லை அருணாச்சல பிரதேஷ் பார்க்கலாம், இல்லை கேரளா பார்க்கலாம். இப்படி பார்த்து தான் நிதி ஆணையம் என்ன பண்ணுது, இப்படி பகிர்ந்து கொடுக்குது. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுதா இருந்தால் அந்த பாயிண்ட் கண்டிப்பாக என்ன வச்சுங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல போட்டு என்ன பண்ண நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வரி பகிர்வுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாச்சு. திரும்ப மேலோட்டம் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொத்தம் 4 கேட்டகரியை பிரிக்கிறோம். 4 கேட்டகரியிலும் மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலிக்குது, மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு வழங்கும் வரிகள், அடுத்து மத்திய மாநில அரசு இடையான பகிரப்படும் வரிகள், கடைசி ஜிஎஸ்டி பிரிக்கிற போது அந்த ஜிஎஸ்டி. இதெல்லாம் யார் பண்றா, நிதி ஆணையம் பண்ணுது. அந்த நிதி ஆணையம் யார் நியமிக்கிறா, குடியரசு நியமிக்கிறாங்க. தலைவர் என்னவா இருக்கணும், உறுப்பினர் என்னவா இருக்கணும், குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இதை பிரிக்கிறாங்க, எப்படி என்ன வேலை பார்க்குது நிதி ஆணையம், வரி பகிர்வு பண்ணுது, மானியங்கள் கொடுக்குது, உள்ளாட்சி நிதியை கொடுக்குது. எப்படி வரி பகிர்வு பண்றாங்க, ஒட்டுமொத்த மாநிலம் இவ்வளவு நிதின்னு கொடுத்து ஒதுக்கிறாங்க. அதுக்கு கீழே கிடைமட்ட எந்தெந்த மாநிலம் எவ்வளவு கொடுக்கணும், அது என்ன தகுதி இருக்குன்றது என்ன பண்றாங்க, கிடைமட்ட பகிர்வுல பாக்குறாங்க. சரியா? ஸோ இதை வந்து வரி பகிர்வு. ஸோ இந்த வார சிலபஸ்ல
கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதாவது மராத்திரிலாம் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், சில வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து தேர்வை எழுதி பழகுங்க. தேர்வை எழுதி பழகினா தான் நம்ம அடுத்து படிக்கிற எண்ணமே நம்மளுக்கு வரும். அடுத்தடுத்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரம் சிலபஸை நோக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். உங்கள் இலக்கு வந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு தான். டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4 போடுறாங்க, போடலாம், ரெண்டாவது பட்சம் தான். பட் என்னென்ன உங்கள் இலக்கு என்ன? வெண்பா அகாடமி நடத்தக்கூடிய அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களை அந்த பயன்படுத்திக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம் நாங்கள். வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடக்க போது அந்த தேர்வு உங்கள் இலக்காக இருக்கணும். அப்படி சிறிய இலக்கு தான் பெரிய இலக்கு போய் அச்சீவ் பண்ணும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த டெஸ்ட் பேஜ் சம்மந்தமாக, இந்த ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமாக, வீடியோ கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா இந்த நம்பர் இருக்கும், நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கான்டெக்ட் பண்ணுங்கள்.